24 மணி நேர ஐசியு, பொதுநல மருத்துவம், எலும்பு முறிவு சிகிச்சை, ENT டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர். கெலவரப்பள்ளி அணையில் ரசாயன நுரை வெளியேறுவது தொடர்பாக கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜேசுராஜ் வழங்கிட நாம் கேட்கலாம். ஜேசுராஜ், வணக்கம். இந்த விவகாரத்தினுடைய முழு விவரம் என்ன? வணக்கம். அதாவது கர்நாடக மாநிலத்தினுடைய நீர்பிடிப்பு பகுதிகள், தென்பெண்ணையாற்றினுடைய நீர்பிடிப்பு பகுதிகளில் அந்த மழைக்காலங்கள்ல பெய்யும் மழை நீரோடு அங்குள்ள பல்வேறு தொழிற்சாலை கழிவுகளும் கலந்து ஒவ்வொரு இந்த மழைக்காலங்கள்ல ஓசூர்ல இருக்கக்கூடிய கெலவரப்பள்ளி அணைக்கு வருகிறது. அவ்வாறு வரும் இந்த கழிவு நீர் அணையிலிருந்து மீண்டும் விவசாய பாசனத்திற்காக திறக்கப்படும் போது ரசாயன நுரைகள் இந்த தென்பெண்ணை ஆற்று நீரில் குவியல் குவியலாக செல்வது வழக்கமாக உள்ளது. இந்த நீரை பயன்படுத்தும் விவசாயிகள் மட்டுமல்லாமல் இந்த நீரை குடிக்கக்கூடிய கால்நடைகளும் இதனால் பெரும் பாதிப்பை சந்தித்து வருகிறது. இது விவசாயிகளுக்கு அவதி அடைந்து வருகின்றனர். தொடர்ச்சியா குற்றச்சாட்டையும் முன்வைத்து வருகின்றனர். இந்த நிலையில இது பல ஆண்டுகளாக இது தொடர்ச்சியா வருகிறது. இந்த நிலையில நேற்று கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் அவர்கள் செய்தியாளர்களை கிருஷ்ணகிரியில சந்தித்தார். அப்போது கெலவரப்பள்ளி நிலையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றுல அதிக அளவு ரசாயன நுரைகள் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாளா தொடர்ச்சியா இந்த நுரைகள் போகுது. இது சம்பந்தமா ஏற்கனவே இந்த தமிழ்நாடு அரசு மற்றும் கர்நாடக அரசு ஆகிய இரு மாநில அரசுகளும் அளித்துள்ள தரவுகளை கொண்டு தேசிய பசுமை தீர்ப்பாயம் அமைத்துள்ள 3 குழுக்களின் அறிக்கையின் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லி நேற்று பேட்டி அளித்திருந்தாங்க. இந்த நிலையில இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் ஓசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ஆற்றில் அவர் நேர்ல அந்த ஆற்று நீர்ல குவியல் குவியலாக ரசாயன நுரைகள் செல்வதை பார்வையிட்டு அது தொடர்பாக அங்கிருந்த அதிகாரிகளிடம் விவரங்களை கேட்டறிந்தார். தொடர்ந்து இந்த நிலைதான் இந்த ஆற்றுல ரசாயன நுரைகள் செல்வது அதிகப்படியாக சொல்வது நடந்துகிட்டு இருக்கு. இது நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த ஒசூர் பகுதி பொதுமக்கள் மட்டும் இல்லாம இந்த 4-5 மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுடைய தொடர் கோரிக்கையாக இருக்கு. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஜேசுராஜ். மகளிர் நல பிரிவு 24 மணி நேர சாலை விபத்து சிகிச்சை, நீரிழிவு சிகிச்சை, டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர்.